மேகதாது அணை விவகாரத்தில் கன்னடரான வாட்டாள் நாகராஜ் மிரட்டல் விடுத்திருப்பதன் மூலம் கர்நாடகாவில் தமிழருக்கு எதிரான போராட்டங்கள், தமிழர்கள் மீதான தாக்குதல்கள் நடைபெறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ வெளியிட்ட அறிக்கையில், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை காக்க ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க விவசாயிகளும் மக்களும் ஒன்று திரள வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, பாஜக ஆட்சியிலும் சரி, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்பதில் முதன்மை நோக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் கன்னடர்கள் என்ற ஒற்றை புள்ளியில் நிற்கின்றனர். உச்சநீதிமன்றம், காவிரி மேலாண்மை ஆணையம், ஒன்றிய அரசு, அண்டை மாநிலங்கள் என்று பல அமைப்புகளை தாண்டி மேகதாது அணையை கட்டியே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறது கர்நாடக அரசு. அதன் தொடர்ச்சியாக கர்நாடக அரசு 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் 7ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கிறது. அப்போது மேகதாது திட்டம் தொடர்பாக உரையாற்றிய அம்மாநில முதல்வர் சித்தராமையா, மேகதாது நீர்த்தேக்க திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் அத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியிருந்தார். மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் 26 லட்சம் ஏக்கர் வரையிலான பாசன நிலம் பாலைவனமாகிவிடும். சென்னை, ராமநாதபுரம், வேலூர், திருப்பூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களுக்கு குடிநீர் கிடைக்காது. காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் கடைமடை பாசன மாநிலமான தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி மேகதாது அணையை கட்ட முடியாது. அவ்வாறு இருக்கும்போது மேகதாது அணைக்கான ஆயத்த பணிகளை கர்நாடக அரசு மேற்கொள்வதே சட்டவிரோதம். இவ்வாறு செய்வதன் மூலம் ஏராளமான விவசாயிகளின் பாசன வசதி சீர்குலையும். எனவே இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை காக்க ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க விவசாயிகளும் மக்களும் ஒன்று திரள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது. இவ்வாறு தபாக தலைவர் வேல்முருகன் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார்.